வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2000 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓரளவு அதுக்கு முன்னாடி நாள் பையிங் இருந்தது ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக. கொஞ்சம் டைரக்ஷன் தெளிவாக இல்லாதனால மார்க்கெட் வாட்ச் மட்டும் பண்ணலாம். ரொம்ப ரிஸ்க்கான ட்ரேடர்ஸ் 2060 வரைக்கும் செல் பண்ணலாம். 2060 பக்கமாக வந்தோன்னே செல் பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா ஓரளவு லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு சைடில் தான் மூவ் ஆகிட்டு கடைசியாக 2020 உடைச்சிட்டு 2060 வரைக்கும் போய் அதுலேருந்து ஓரளவு செல்லிங் இருந்திருக்கு. இறுதியாக மார்க்கெட் ஸ்லோவாகி 2037 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு நடந்திருந்தது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2060 விட்டுட்டு 2070 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதாவது ஒரு கேப் கொடுத்து மேலே ஓப்பன் ஆகுது. 2 நாள் அதிகமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. 3ஆவது நாளும் மேலே ஓப்பன் ஆகுது. ஓரளவு நல்ல பையிங் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுது. ஆனால் கீழேருந்து இவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பை பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ட்ரேடிங்கை பொறுத்தவரை 2 விஷயம். எல்லா நாளும் நம்ம ஒழுங்காக கணிக்க முடியாது. ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங்கில் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் மேலே போனாலும் 2040 2020 2000 இந்த இடத்துக்குள்ளே வந்தால் பை பண்ணி 1990 ஸ்டாப் லாஸ் போடுங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா நமக்கு ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்கும், நமக்கு லாபம் வர வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. அப்படி இல்லை மேலே ஓப்பன் ஆகி மேலேயே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, போகட்டும். வெயிட் பண்ணி அது கன்சாலிடேட் ஆகி கீழே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பை பண்ண ஆரம்பித்தா ஒன்றும் அவசரத்தில் எதுவும் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் 1860 பக்கமாக மார்க்கெட் இருந்தது. கிட்டத்தட்ட மார்க்கெட் 200 பாயிண்ட் பவுன்ஸ் பேக் ஆகி ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் கரெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு மார்க்கெட்டில். அதாவது மார்க்கெட் அப்படியே யூடர்ன் போட்டு மேலே போயிடாது. மார்க்கெட் கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் வந்துட்டுருக்கு. அதனால் அவசரப்பட வேணாம். பொறுமையாக மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல மார்க்கெட் வர சமயத்தில் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது நல்லது. இல்லை நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன், நிறைய ஃபண்ட் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக 2000 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணி அது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் பையிங்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.